guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 வந்து 41st problem தான் சால்வ் பண்ண போறோம். Before solving the problem நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத பார்த்துட்டு then அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். சோ வாங்க क्वेश्चन என்ன அப்படின்றது வந்து பார்த்துடலாம். क्वेश्चनோட டைட்டில் பாத்தீங்கன்னா search in a binary search tree அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். You are given a root of a binary tree BST and an integer val அப்படினு கொடுத்திருக்காங்க. Find the node in a BST that node's value equal val and return the subtree rooted with that node. If such a node does not exist, return null அப்படினு சொல்லிருக்காங்க. சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து நம்ம அதாவது இன்டிஜர் வேல் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ இந்த பைனரி சர்ச் ட்ரீல எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதோடைய அது கீழே இருக்க சப்ட்ரீ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4, 2, 7, 1, 3 அது மாதிரி வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரூட் நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு. பிஃபோர் சால்விங் திஸ் ப்ராப்ளம் நம்ம வந்து பைனரி சர்ச் ட்ரீக்கு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்றது வந்துட்டு ஒன் டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அப்போ தான் இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு பைனரி சர்ச் ட்ரீயா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பைனரி சர்ச் ட்ரீயா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ரூட் வந்து 5 இருக்கு. ஸோ பைனரி சர்ச் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் அதோட லெஃப்ட் சைடு வந்து ரூட் நோடோட கம்மியாக இருக்கணும். அண்ட் அதாவது இதுதான் சென்டர் பார்ட்னா இதோட லெஃப்ட் சைடு வந்து இதோட கம்மியாக இருக்கணும், இதோட ரைட் சைடு வந்து இதோட கிரேட்டராக இருக்கணும். ஸோ அதுதான் பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 அப்படின்னு இருக்கு. அப்போ 3 வந்துட்டு அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ 3யோட இந்த இடத்துல 3 இருக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ வந்து ரூட்ல வந்துட்டு மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். தென் அதுக்காக இந்த இடத்துல 5 வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் 4 வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா 5 விட இந்த லெஃப்ட் சைட் இருக்கனால சின்னதாக தான் இருக்கணும். ஸோ அதனால 4 வரைக்கும் தான் மினிமம்ல இருந்து இருக்கணும் அந்த ரேஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இதை விட சின்னதாக தான் இருக்கணும். ஸோ மினிமம்ல இருந்து 2 வரைக்கும் தான் இந்த சைடில் இருக்கு ரேஞ்ச் இருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 4 வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா கிரேட்டர் தென் 3 இது வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கலாம், பட் லெஸ் தென் 5 இருக்கும். அதனால 3 விட பெருசாகவும் 5 விட சின்னதாகவும் ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும். ஸோ அதனால 4 தான் இந்த இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். அதாவது இப்போ 5 விட நம்மளுக்கு பெரிய வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த இடத்துல 7 இருக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 விட அதிகமாக மேக்ஸிமம் என்ன வேல்யூ வரைக்கும் வேணாலும் இருக்கலாம். ஸோ 6ல இருந்து மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுதான் பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரு பேசிக் ரூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ ரூட் நோட் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து 7 இருக்கு. ஸோ இதை விட இது வந்து சின்னது, இது வந்துட்டு பெருசு. அண்ட் 1 வந்து இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ 2ஓட சின்னது. அண்ட் 3 வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த 2ஓட வந்து 3 பெருசு, அட் த சேம் டைம் 4 விட சின்னது. ஸோ இது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ வந்துட்டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைனரி சர்ச் ட்ரீல 2 வந்து இங்க இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்டையரா இது ஃபுல்லாவே நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ 2 அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்க 1 தென் 3 இந்த வேல்யூ தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அவுட்புட்ல 2 and 3 அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்றோம். செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க வேல்யூ வந்து நமக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பைனரி சர்ச் ட்ரீயான்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது கம்மியா இருக்கு வேல்யூ. ஸோ இந்த சைடும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கு. ஸோ இது வந்து பைனரி சர்ச் ட்ரீ. பட் இந்த இடத்துல வேல்யூ 5 அப்படின்றது இந்த பைனரி சர்ச் ட்ரீலே கிடையாது. ஸோ அதனால நல் அப்படின்றத எம்டி லிஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது வந்து பாத்துடலாம். கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு பைனரி சர்ச் ட்ரீ வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் பார்க்கலாம் இது பைனரி சர்ச் ட்ரீயா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ 5ஓட 3 சின்னது தான். 7 வந்து இருக்கு. ஸோ 5 விட 7 வந்து பெருசு தான். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து 3 விட சின்னது, பட் வந்து இது 3 விட பெருசா இருக்கு. ஓகே, பட் 5 விட இது வந்து சின்னதாக தான் இருக்கணும். பட் 5 விட இது 6 வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த 6 இந்த இடத்துல வரக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இந்த 3 சர்ச்சுமே நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சர்ச் 7, சர்ச் 4, சர்ச் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 7 எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ 7ன்றது நம்ம ரூட் நோடோட கம்பேர் பண்ண போகிறோம். ரூட் நோடோட வேல்யூ 5 வந்துட்டு 7 விட சின்னது. ஸோ அதனால நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணுவோம். ஸோ 7 வந்து கிடச்சிருச்சிங்க. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். 7 = 7. ஸோ அதனால இந்த இதை வந்து நம்ம அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ 5 விட 4 கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். 5 விட 4 கம்பேர் பண்ணும்போது 5 வந்து பெரிய நம்பர், 4 வந்து சின்ன நம்பர். ஸோ வந்து லெஃப்ட் சைட் தான் வேல்யூ வந்துட்டு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் போய் பார்க்குறோம். இங்கே 3 இருக்கு. ஸோ 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு 4 தான் வேணும். அப்போ 3ஐ விட 4 வந்து பெருசு தான். ஸோ அதனால ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல 4 இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சர்ச் 2 இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ரூட் நோடோட கம்பேர் பண்ணுறேன். 2 வந்து சின்னது 5 விட. ஸோ அதனால லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 3ஐ விட கம்பேர் பண்ணுறோம். 2 அப்பையும் சின்னது. அதனால திருப்பி நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன். பட் 1 தான் இருக்கு, 2 வந்து இல்லை. அதனால நம்ம வந்து எம்டி, அதாவது நல் அப்படின்றது எம்டி லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அல்ல நல்
அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளமாக இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 40 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணி எல்லா வீடியோவுமே என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல இருக்கு. நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 40 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே லைன் 1 by 1 நீங்க வந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன் பைனரி சர்ச் ட்ரீ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படி சால்வ் பண்ண போறோம், எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையுமே ஃபுல்லா சொல்லிட்டேன். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இஃப் ரூட் இஸ் நன், ரூட் வந்து இல்ல அப்படின்னாலும் அப்படி இல்லைன்னா ரூட்டோட வேல்யூ கரண்ட் வேல்யூட ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ரூட் வேல்யூட மேட்சா இருக்கு. ஸோ அப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸ்டாப் இஃப் ஃபவுண்ட் ஆர் ட்ரீ இஸ் எம்ப்டி அப்படின்ற கமெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது இந்த புரியணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா இஃப் வேல்யூ, அந்த வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து ரூட் வேல்யூட லெஸ் தெனா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் செல்ஃப் டாட் சர்ச் பிஎஸ்டி, அதாவது திருப்பி இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு கால் கொடுக்க போறோம். என்ன கொடுத்து அப்படின்னா அந்த வேல்யூ லெஃப்டோட வேல்யூவையுமே அண்ட் அந்த கரண்ட் வேல்யூமே கொடுத்து நம்ம திருப்பி இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ண போறோம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடு வந்து போகும். ஸோ ரிட்டர்ன் செல்ஃப் டாட் சர்ச் பிஎஸ்டி ரூட் டாட் ரைட் அண்ட் வேல்யூ. இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லாம ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து கோட் சப்மிட் பண்ணிருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.